Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் கண்டென்ட் அவேர் ஃபில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்லேயே ஒரு முக்கியமான பகுதின்னு சொன்னால் இந்த கண்டென்ட் அவேர் ஃபில்லை சொல்லலாம். அதாவது ஒரு இமேஜில் வந்து நமக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிற பகுதியை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃபாக வேறொரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும். நமக்கு தெரியாது இது பேஸ் பண்ணியிருக்குண்டு அந்த அளவுக்கு நீட்டாக பேஸ் பண்ணி நமக்கு அந்த பிக்சரை தரும். யாரும் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் இந்த கண்டென்ட் அவேர் ஃபில். அதைத்தான் எப்படின்றத இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அந்த பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். உங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க கண்டென்ட் அவேர் ஃபில்லை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிக்சரில் உள்ள நெட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம அந்த நெட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்தால் தான் அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போ வந்து இதை செலக்ட் பண்ணுறது ரெண்டு விதமாக செலக்ட் பண்ணலாம். ஒன்று பென் டூலாலையும் செலக்ட் பண்ணலாம், இன்னொன்று ப்ரஷ்ஷாலையும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ்ஷால் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலரில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரெஷ்ஷை வந்து அந்த நெட்டுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த நெட்டுற சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு முதல்ல ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு நேராக உள்ள பகுதியை அப்படியே செலக்ட் பண்ணி தரும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டே போகலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் இப்போ முதல்ல அடுத்தது வந்து இந்த பென் டூலால் செலக்ட் பண்ணுறது. அதுக்கு பென் டூலால் செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி இந்த நெட்டுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்காக எல்லாம் கொடுத்துடணும். கலர் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த நெட்டுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ் டூலையும் பிரிப்பிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பென் டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். பென் டூல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு இதை கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சரியாக அந்த நெட்டை சென்டரில் வச்சு நீங்கள் இப்படியே இழுத்துக்கொண்டே செலக்ட் பண்ணிக்கொண்டே போங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இல்லை பாருங்க ஸ்ட்ரோக் பாத்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இதில் நிறைய செலெக்ஷன் இருக்குது. நமக்கு ப்ரஷ் தான் தேவை. அப்போ இதில் பாருங்கள் ப்ரஷ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி செலக்ட் பண்ணி தரும். இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இப்படி ரெண்டு விதமாக செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து பென் டூலாலே செலக்ட் பண்ணிக்கொண்டே போகிறேன். பென் டூலுண்டால் நம்ம வளைவுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி இப்படி எடுத்துக்கொண்டு போகலாம். ப்ரஷ்டில் வந்து நீங்கள் அப்படி வளைக்கலாது, பார்த்து தான் செய்யணும். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான டூல்ஸை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே பென் டூலும் பாவிக்கலாது, அதே நேரம் எல்லா இடத்துலையும் ப்ரஷ் டூலையும் பாவிக்கலாது. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு சும்மா கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது அப்படியே சனியாக செலக்ட் ஆகி இருந்துடும். இப்போ பிறகு திரும்பி நம்ம வேற ஒரு பக்கத்தில் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம்.
இப்போ இடத்த செலக்ட் பண்ணி வந்தாச்சு. கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணின்னு சொன்னால் அது அப்படியே எடுபட்டுரும். திரும்பி வந்து கிளிக் பண்ணி கொண்டு போகலாம். இதில் பென் டூலில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகும் ப்ரஷ் டூலில் சைஸை நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளையும் இயலும். ஓகே, இப்போ பென் டூலால் நம்ம எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெட் அவ்வளோத்தையும் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ஸ்ட்ரோக் பார்த்துன்ருக்கு, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சார்ட் ஒன்று வரும். இதில் நிறைய செலெக்ஷன்கள் இருக்குது. நமக்கு தேவை வந்து ப்ரஷ் தான். அப்போ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பென் டூலால் செலக்ட் பண்ண அவ்வளோவுமே வந்து இந்த மாதிரி கலர் பண்ணப்பட்டுரும். ஓகே, இப்போ என்ட்ரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பென் டூல் செலெக்ஷன் இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணும்போது எம்டி பாக்ஸில் தான் இருக்கணும், பிக்சரில் இருந்துடக்கூடாது. அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எம்டி பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி எல்லாமே வந்து செலெக்ஷன் ஆயிரும். அடுத்து வந்து செலெக்ஷன் டூலுக்குள்ளே போயிட்டு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் மோடிஃபை, அதில் வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பிக்சர் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பேண்ட் பை இந்த பிக்சல் வந்து மாறும். இது இந்த ரெசல்யூஷன் குறைஞ்ச படம்ன்றபடியாக நான் வந்து 1 தான் கொடுக்குறேன். 1 கொடுத்தா கணக்காக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, 1 கொடுத்தோன்னே என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த செலெக்ஷனில் வந்து வெளியில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் வெளியில் செலெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இது பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லாசர் டூலில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இதில் ஃபில்லுன்னு இருக்குது. இந்த கண்டென்ட் வேறு ஃபில்லில் போயும் செய்யலாம். ஃபில்லில் போயிட்டு இதுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள் கண்டென்ட் வேறுன்னு சொல்லி, அதில் போயும் செய்யலாம். இப்போ நான் வந்து கண்டென்ட் வேறு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நெட் அவ்வளோத்தையுமே வந்து அது பாருங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு அந்த நேச்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பேஸ்ட் பண்ணி விட்ரும். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். பாருங்கள் அவ்வளோத்தையுமே வந்து அழகாக பேஸ்ட் பண்ணியிருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நெட்டை அவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணியிருக்குது. ஓகே, இதில் நம்ம செலக்ட் பண்ண அந்த செலெக்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் அது தனியாக தான் இருக்குது, செப்பரேட்டாக தான் இருக்குது அந்த செலெக்ஷன். அது நமக்கு இனி தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக வந்து அந்த நெட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் ஒரு 24-25 பதிவு கிட்ட போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிற பதிவு அவ்வளவுமே முக்கியமான பதிவு தான். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதில் பாருங்கள், ஃபோட்டோஷாப் பேசிக்லேருந்து மற்றது டிஜிட்டல் ஆர்ட், மற்ற பென்சில் ட்ராயிங், மற்ற கலர் கிரேடிங், இந்த மாதிரி நிறைய பதிவுகள் இதில் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், வெனிசிங் பெயிண்ட்டை பற்றி போட்டிருக்கேன். அதெல்லாம் முக்கியமான பதிவுகள். மற்ற ஒரு மோசைக் ஃபோட்டோ எப்படி செய்கிறன்ற பதிவு, அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டே என்னென்ன மாதிரி கலர் பண்ணலாம்ன்றதை பற்றி, முக்கியமாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பற்றி போட்டிருக்கேன். நிறைய பேர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பற்றி தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். மற்றது ஃபேஸ் ஃபில்டர், முகத்துக்கு என்ன மாதிரி ஸ்கின் டோன்ஸை வந்து வடிவாக நீட் பண்ணுறது, அதே மாதிரி ஹேர் கட்டிங், மற்ற ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டு நிறைய பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான பதிவு தான், பிரயோசனமான பதிவு தான். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட் வேர் ஃபில், இப்போ இதை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஒரு தரத்துக்கு 2 தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக உங்களுக்கு விளங்கிடும். இதே மாதிரி கண்டென்ட் வேர் ஃபில்லை வச்சு நிறைய ஒர்க் பண்ணலாம். நான் அதில் ஒரு பகுதியை தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இனி வர்ற எபிசோடுகளில் உங்களுக்கு அதில் முழுமையான விளக்கத்தையும் நான் தரேன். இப்போ வீடியோ நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பெல்லில் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என்னுடைய வீடியோ வந்திருந்தால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.